இந்த பியூட்டிஃபுல்லான ஹை பன் வெறும் 2 முடிச்சு போட்டு ரெடி பண்ணேன் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? எஸ், நீங்க நம்பி தான் ஆகணும். ஃபுல் டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் எப்படின்னு புரியும். ஸோ இதுக்கு நான் வந்து சும்மா இந்த க்ரௌன் செக்ஷன்ல இந்த மாதிரி நல்லா ஹை போனிடெயில் போடுற மாதிரி நான் வந்துட்டு இந்த மாதிரி செக்ஷன் எடுத்திருக்கேன். ஹேர் இப்போ நான் எடுத்திருக்கிற அளவுக்கு தின்னா எடுத்தா போதும், ரொம்ப அதிகமாகவும் எடுக்க தேவையில்ல. அண்ட் இதுக்கு ஹேர் பேண்ட் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, நல்லா டைட்டாக பிடிக்கிற மாதிரி. அந்த மாதிரி 2 ஹேர் பேண்டை நல்லா டைட்டாக பண்ணிட்டு 2 பக்கமும் வந்து கிளிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றி நம்ம வந்து கிளிப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப டைட்டாக எவ்வளோ பண்ணாலுமே வந்து உங்களுக்கு லூஸ் ஆகாத மாதிரி இருக்கும். இப்போ அந்த செக்ஷனை இந்த மாதிரி 2ஆ பிரிச்சுட்டு அந்த நடுவில் இருக்கிற கேப்ல டோனட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி பட்டையாக கிடைக்கும்ல, அதை 4ஆ மடிச்சு இப்போ நடுவில் வந்து யூபின்ஸ் வச்சு நான் செக்யூர் பண்ணியிருக்கேன் டைட்டாக. இப்போ இந்த 2ஆ பிரிச்ச ஹேர்லேருந்து குட்டி குட்டி செக்ஷனாக எடுத்து அதையும் 2ஆ பிரித்து லைட்டாக இந்த மாதிரி சுற்றிட்டு அதை இந்த மாதிரி நாட் போடுற மாதிரி போட்டு லூஸாக நாட் போட்டு இந்த மாதிரி யூபின் வச்சு செக்யூர் பண்ணிட்டு லைட்டாக புல் பண்ணி விட்டிங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்புட் நமக்கு ரெடி ஆகிடும். லிட்டரலி இந்த ஹேர் டோக்கு நாட் தான் போடணும். ஆனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் ஹேர் இருக்கோ, 1 முடிச்சு 2 முடிச்சு 3 முடிச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி லூஸாக நாட் போட்டு நடுவில் வந்து யூபின் வச்சு அழகாக செக்யூர் பண்ணிட்டு எப்பவும் போல இந்த ரோஸ்க்குலாம் நம்ம வந்து புல் பண்ணி விடுவோம்ல, அதே மாதிரி லைட்டாக புல் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி இந்த ஹேர் டோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவுட்புட் வரும். ஃப்ரண்ட் வேரியேஷனுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல இந்த மாதிரி பின்னிட்டு வருவோம்ல, அதில் ஒரு செக்ஷன் மட்டும் நம்ம அப்படியே சேர்த்து எடுத்து பின்னிக்கிட்டே பின்னாடி அப்படியே பின்னிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அவுட்புட் கிடைக்கும். அப்படி பின்னி வந்து கீழே வந்துட்டு இந்த மாதிரி crocodile கிளிப் வச்சு செக்யூர் பண்ணி 2 சைடுமே இந்த மாதிரி வந்து பின்னி பின்னாடி வந்துட்டு இப்போ ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடு சுற்றி இந்த மாதிரி பின் பண்ணிடணும். அண்ட் லெஃப்ட் சைடு இருக்கிறத ரைட் சைடில் சுற்றி இந்த மாதிரி பின் பண்ணிட்டு எல்லா ஹேரையும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி புல் பண்ணுறதுலாம் இருந்துச்சுன்னா புல் பண்ணிட்டு ஃபைனல் டச்சுக்கு இந்த ஹேர் டோக்கு தேவைப்படுற ஆக்சசரிஸ்லாம் இதில் ஆட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா நீங்களும் உங்க பிரைடுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.